நாம் கடந்து வந்த பாதை வந்து தாங்க நம்ம வலிமையாக்கும். நம்ம கடந்து வந்த பாதையில் வந்து சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் சமாளித்து வர்றப்ப தான் நம்மளுக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்கும், வலிமையும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் ஒருவன் வெற்றியாளனாக திகழ முடியும். கஷ்டமே இல்லாமல் எப்படிங்க முன்னேற முடியும்? ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு நம்ம கஷ்டமே நம்ம கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துறாங்க. அது பின்னாளில் குழந்தைகளுக்கு வந்து நல்லது கெட்டது புரிவதில்லை. அனைத்திலும் அடிபட்டு வந்தால்தானே உண்மை நிலை புரியும். இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசல் பார்ப்போமா? ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் வந்து ஒரு துறவி இருந்தாருங்க. அவர் வந்து மக்களுக்கு வந்து பல உபதேசங்கள் செய்துக்கிட்டு பல ஆலோசனைகள் சொல்லுவார். மாலை நேரத்தில் ஒரு கூட்டம் கூடும், எல்லா மக்களும் வருவாங்க, அவர்கிட்ட கேட்டு பல ஆலோசனைகள் கேட்டு நடப்பாங்க. இது மாதிரியே இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் வராருங்க. ஒரு சின்ன பையன்தான். அவன் வந்து ஐயா இவர்கிட்ட வந்து துறவிக்கிட்ட வந்து கேட்குறான், வந்து நான் வந்து பெரிய வெற்றியாளனாக வரணும், அதுக்கு எனக்கு வழி கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்பொழுது என்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் உங்ககிட்ட, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அவனுக்கு சொல்கிறேன் ஆலோசனைன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆசிரமத்திலேருந்து வெளியே அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பையனை என்ன பண்ணுறாரு, ஒரு 2 விதை நல்லா முளைக்கும் திறனுள்ள நல்ல 2 விதையை கொடுக்குறாரு. விதையை கொடுத்துட்டு வாப்பா, ஒன்று வந்து நம்ம ஆசிரமத்துக்குள்ளே ஊணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு பெரிய தொட்டியில் மண் போட்டு அதில் வந்து ஒரு நிழலான இடம்தான், நிழலான இடம், கேட்டெல்லாம் இருக்குது, நிழலான இடத்துல அதை விதையை போட்டு மண் ஊற்றி நீர் ஊற்றி வச்சுக்க சொல்கிறாரு. அடுத்த விதையை வெளியே வராரு. ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து மணற்பாங்கான நம்ம தோட்டம்லாம் வெளியில் செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நோண்டி இது பண்ண சொன்னார். அதையும் மூடி வச்சார். சரிப்பா, வந்து வெளியே இருக்கிற இடத்துல வச்சு செடி போட்டுட்டாங்களா, அங்கேயும் இந்த மண்ணெல்லாம் போட்டு சரி பண்ணி 2 விதையும் எது நன்றாக வளரும்னு பார்ப்போம், நம்ம 1 மாதம் கழித்து வா, சரி ஒரு 6 மாதம் கழித்து வாப்பா நீ பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த பையனும் ஊருக்கு போயிடுறான். ஒரு 6 மாதம் கழித்து அந்த பையன் வந்து ஐயா நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன என்று நீ கேட்க நான் வந்திருக்கேன், இதை நான் கூறுவதை விட நேரில் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி அந்த துறவி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆசிரமத்துக்குள்ளே போடுறாரு இல்லையா செடி, அந்த செடியை பார்க்க வராரு. அந்த செடி என்னது கொஞ்சம் தான் ஓரளவு வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். இவ்வளோத்துக்கும் பாதுகாப்பு, ஆடு மாடு சாப்பிடல, நீர் இல்லை, ஆனால் அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் சரி வா வெளியே நட்ட விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டு வராங்க. அவர் நட்ட இடத்துல பார்க்க அங்கே பெரிய நல்ல ஒரு கிளைகளுடன் ஒரு சின்ன மரமாக வளர்ந்துருக்குங்க அந்த செடி. அந்த செடி வந்து வளர்ந்துருக்கிறத பார்த்தது இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி ஐயா சாத்தியம் என அதிசயமாக கேட்கிறார். ஐயா உள்ள பாதுகாப்பாக இருந்த செடியை விட வெளியே வந்து நட்ட விதை எப்படி மழை, அதிக காற்று, நிறைய இடையூறுகள் அதையும் மீறி எப்படியா வளர்ந்துருக்கு என்று கேட்க அந்த குரு சொல்கிறாரு, இந்த இருந்த இடத்துல பாதுகாப்பாக இருந்தால் அதற்குள் தான் வளர முடியும், அந்த பாதுகாப்புக்குள்ள தான் முடியும். அதையே வெளியே இருந்த செடிக்கு வந்து காற்று, மழை எல்லாத்தையும் சமாளித்து வருது. அது அப்படி சமாளித்து வளர்கிறப்ப அது தன்னுடைய திறனை முழுமையாக காட்டி நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. இதுதான் உண்மை. அது நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அதுங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. இதை போல தான் நம்ம வாழ்க்கையும் வேர்கள் எவ்வாறு ஊன்றி நல்லா வளருதோ, எல்லாம் ஒன்று சமாளித்து வருது பார்த்தியா, அதே மாதிரி நம்மளும் எல்லாத்தோடைய கஷ்டமும் நம்ம எல்லாத்தையும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறணும். வெற்றியாளனாக மாறணும்னு ஆசைப்பட்டால் முதலாவது நாம் கஷ்டப்பட தயாராக இருக்கணும். நாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோன்னே நாம் வெற்றியாளனாக மாற முடியும். வீட்டில் வளரும் நம் செடிகள் நீர் விடாவில்லை என்றால் அது காய்ந்து போய்விடும். அதே காடுகளில் வளர்கிற செடிக்கு யார் நீர் ஊற்றுறாங்க? அதுவாக எங்கேயோ வேறெல்லாம் கொண்டு போய் எங்கே நீர் இருக்கோ அங்கேருந்து வேறு எடுத்துக்குது, மழையிலேருந்து எடுத்துக்குது, காற்றில் சமாளிச்சுக்குது. இது எல்லாத்தையுமே அனைத்தையும் சமாளித்து வளர்கிறதுனால
அதனுடைய நல்ல திறனுள்ளதாக வளருது. இதை மனதில் கொண்டு தினமும் பல கஷ்டங்களை பாடமாக கற்றுக்கொண்டு உழைத்து நீ பெரிய ஆளாக வரணும், புரிகிறதா என்று அந்த ஆசான் கூற, இவனும் அதை மனசில் ஏற்றுக்கிட்டு எல்லாத்தோடைய கஷ்டம் எல்லாமே அன்னன்னைக்கு வர்றது அதை ஒரு கஷ்டமாக நினைக்காம அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவன் முன்னேற ஆரம்பித்தான். அதில் அவன் பெரிய வெற்றியாளனாக மாறினான். இதுதாங்க, நாம் உழைப்பில் நிறைய கஷ்டங்கள் வந்தால் கூட அதை சமாளித்து வளர ஆரம்பித்தோன்னே நாம் பெரிய வெற்றியாளனாக ஆகலாம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.